இன்றைய ஆத்மீக தேன். சங்கீதம் 37, 39, 40 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். நீதிமானின் ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலம். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். அவர்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவர்களை துன்மார்க்கனுடைய கைக்கு தப்புவித்து ரட்சிப்பார். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் துன்மார்க்கனுடைய கரத்தில் இருந்து உன்னை நீங்களாக்கி ரட்சித்து உனக்கு வேண்டிய ஏற்ற சமயத்தின் சகாயத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். உன்னை எவைகளெல்லாம் துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அவைகளிலிருந்து அவர் நிச்சயமாய் ரட்சித்து வழி நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆனபடியால் நீ எதை குறித்தும் கலங்காதே, எதை குறித்தும் திகைக்காதே. என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு விரோதமாய் வருகிறதான எல்லா தீங்குகளில் இருந்தும் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். நீயோ தேவனுடைய பார்வையிலே நீதிமானாய் நீதிக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படியாய் காணப்படு. அவரே உன்னை ரட்சிப்பார். உன் இக்கட்டு காலத்தில் அவரே உனக்கு அடைக்கலமாயிருந்த வேண்டிய சகாயத்தை செய்து வழி நடத்துவார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் எங்களை மீட்டுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி நீதிமான்களாக உமக்கு முன்னாய் நிறுத்திருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ரட்சிப்பு உம்மிடத்தில் இருந்துதான் வரும். எங்களுடைய பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீரே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் தேவைகளை நீரே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்த நீர் தீங்குகளில் இருந்து விடுவித்து வழி நடத்த வல்லவராய் இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. இன்ற தினத்திலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய ரட்சணத்தை நல்குவீராக. அவர்களுக்கு நீர் பலத்த அடைக்கலமாய் இருந்த தீமையிலிருந்து விலக்கி காக்கிறவர் என்பதை அறிந்து கொள்ளும் வண்ணமாக நீரே உடன் இருந்த அவர்களை தைரியப்படுத்துவீராக. இவர்கள் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் எல்லா துன்மார்க்கனுடைய கரங்களில் இருந்தும் நீங்களாக்கி விடுவித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.